உலகத்தில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களும் நலமாக இருக்கீங்களா? நான் குடும்பத்தோடு நலமாக இருக்கேன். நீங்கள் நலமாக இருக்கீங்களா? இந்த கொரோனா வைரஸ்லேருந்து பாதுகாக்க நம்ம எல்லாம் வீட்டில் இருப்போம். வீட்டிலேருந்து நம்ம குடும்பத்தார பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்குவோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல தான் இந்த கொரோனா வைரஸ் பற்றி தான் ஒரு பதிவு. உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் கூடுதல் தகவலுக்காக 2 தகவல் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ஒரு வாரமாக ட்ரெண்டாக பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, எல்லா பிஜேபி மக்களும் பிஜேபி தொண்டர்களும், அதாவது கடைக்கோடி தொண்டர் முதல் பிஎம் எம்பி லெவலில் எல்லாரும் முஸ்லீம்கள் நல்லவர்கள் நல்லவர்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். என்ன தான் நடக்குது, ஏது தான் நடக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் அப்படி நம்ம யூடியூப்லேயும் அப்படி இப்படி வாட்ஸ்அப்லாம் கொஞ்சம் நோண்டி பார்த்தோம்னு சொன்னாக்கா, அப்போ தான் தெரியுது நம்ம ஷேக்கு ஷாக்கு கொடுத்துருக்காரு, வச்சு செஞ்சிட்டாங்க அப்படி தான் தெரியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி உலா வந்துட்டுருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷேக்கு விஷயம் பேசியிருக்காருனாக்கா, இஸ்லாமியர் நீங்கள் ரொம்ப வஞ்சிக்கிறீங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி 2 காரணம் சொல்லியிருக்காரு. அவர் முதல்ல ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏண்டா டே, அதை இப்படி தான் சொல்கிறார். அவர் ஸ்டைலில் பேசுகிறார். ஏண்டா டே, உலகமெல்லாம் இங்கே கோரத்தாண்டவம் ஆடுது இந்த கொரோனா வைரஸ், இப்போயும் உங்கள் சங்கிய புத்திகளை நீங்கள் காமிச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறார். சொல்லிக்கிட்டு இன்னைக்கு ஏன் அரபி நாட்டிலே வந்து எங்கள் பெண்களை பற்றிலாம் பேசுகிறீங்களேன்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக பேசுகிறார். பேசிட்டு முதல்ல ஒன்று எடுத்து வைக்கிறார். அதாவது 7 பாட்டு சொன்னார் இல்லையா, அதாவது 7 குற்றங்கள் சொல்கிறார். எல்லா அரபிகளும், அதாவது அரபி இஸ்லாமியர்களும் பயங்கர கோபமாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு தகவலை சொல்லிட்டு அதுக்கான 7 காரணம் சொல்கிறார். முதல்ல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாபர் மசூதி வந்து அங்கே இடிச்சிருக்கீங்க. அவர் சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸ் தீவிரவாதிகள் இடிக்கப்பட்டிருக்கு அந்த இடத்தும். அந்த இடத்துல நம்ம கோர்ட்டும் வந்து இந்துக்களுக்கு அந்த தீவிரவாதிகளுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார், நான் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை அவர் பேசுகிறாரு. அதை நீங்கள் இந்த காணொலியை பாருங்கள். இப்போ and their statements, what is the reason? Let me throw some light on it. There are various reasons why the Middle East is very agitated against RSS and BJP and many BJP parliamentarians. Because of that, they are keep on writing to Prime Minister office regularly on Twitter. What are the reasons? Let us examine. The first reason, that Babri Masjid was demolished by the RSS fanatics and terrorists, and the judgment was given without keeping into consideration the authentic evidences and proofs in favor of the terrorists and fanatics only. This is the injustice done to the Indian Muslims and the Muslims around the world. For that, Middle Eastern countries and their people are very angry, and the OIC, Organization of Islamic Council, is very angry on RSS and BJP and Modi and his parliamentarians. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரபி பெண்களை மிகவும் தரைக்குறவாக பேசின ஒரு எம்பி. நமக்கு தெரியுமே, இவங்க தின்னுட்டு வீட்டில் இருக்கிறது இல்லை, ஏதாவது நோண்டிக்கிட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் நோண்டி பார்த்தாங்க, இங்கே இருக்க நோண்டி பார்த்தாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல போனாக்கா, இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வாங்கியிருக்கு. எவ்வளோ பெருமையாக இருக்குது பாருங்கள். ஆனால் ஆள்றது பிஜேபி. இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. காங்கிரஸ் ஆளும்போது கூட இப்படி யாரும் சொல்லவே இல்லைங்க. ஆனால் பிஜேபி ஆட்சியில் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருனாக்கா, அந்த சூர்யா தேஜஸ் சூர்யான்னு நினைக்கிறேன், ஒரு எம்பி என்ன பண்ணியிருக்காரு, பெண்களை பற்றி ரொம்ப அசிங்கமாக பேசுகிறார். எந்த அளவுக்கு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அரபிய பெண்கள் எல்லாம் தாம்பத்தில் ஈடுபடும் போது உச்சநிலையை அடைவதில்லை, குழந்தை மட்டும் பெற்றுக்கிற மிஷனாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு கருத்தில் சொல்லியிருக்காரு. அது நீங்கள் கருத்தில் சொல்லியிருக்காரு. இது எப்படி இதுன்னு தெரியல எனக்கு. இது எந்த அளவுக்கு இவர் போய் என்ன பண்ணி பார்த்தாரு, எப்படி இதை சொன்னார், ஏன் அப்படி பண்ணுறாருன்றது தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தியை என்ன பண்ணுறாங்க, 2015 போட்டிருக்கிறாங்க. இப்போ எல்லாம் வீட்டில் உட்காந்து இருக்கிற எல்லாரும், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பேசி பிரின்சி எல்லாம் எடுத்து பார்த்துருக்குறாங்க. அந்த பிரின்சியமாக ஒருத்தவங்க பார்த்துட்டு எல்லா நண்பருக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஷேர் பண்ணிட்டு அவங்க யாருக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு பிரின்ஸ் யாருக்கு ஷேர் பண்ணுவாங்க, ஒரு தர்மகோல் மினிஸ்டர் கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்களா? இல்லைங்க, ஒரு பிரின்ஸுக்கு தான் அதை ஃபார்வர்ட் பண்ணியிருப்பான். அப்படி தானே? அதே மாதிரி இருக்கிற எல்லா நாடுகளும், அதாவது ஆர்கனைசிக் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதில் இருக்கிற எல்லா அமைப்பினருக்கும் இது சம்மந்தப்பட்ட செய்திகள் எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. இருக்கிற எல்லா இஸ்லாமிய கண்ட்ரிகளுக்கும் இது போய் சேர்ந்துடுச்சு. அந்த பிரின்ஸையும் அந்த அம்மாவுக்கு அவங்க லெவலில் பண்ணிவிட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா,
இந்த சூர்யா தேஜஸ் சூர்யா சொல்கிறோம் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருனாக்கா இந்த போட்டிட்ட அங்கே இருக்கிற எல்லாரும், அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செய்தி போடுறேன்னா அந்த டீம் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க டீம் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபார்வர்ட் பண்ணதை பார்த்து பஞ்சு உள்ளே போட்டாங்கன்னு வச்சுங்களேன், என் வீட்டு நாட்டிலே இருந்துக்கிட்டு எனக்கு ஆப்படிக்கிறியா அப்படின்னு விட்டாங்க. இது தொடர்பாக அவங்க ரெண்டாவது ரீசன் சொல்கிறாங்க, அதை கேளுங்க. Second reason, the sexist remarks by Modi parliamentarians against the Arab women, Muslim Arab women, especially the Tejasvi Surya, a sexist, worthless, spineless and womanizer, as well as woman abuser. Member of Parliament from Bangalore, Tejasvi Surya, has said filthy things about the Arab Muslim women, and because of that, the Arab world is very angry on BJP, RSS, Modi and his parliamentarians. என்னன்னு பார்த்துருப்பீங்க. மூணாவது ரீசன் அவர் சொல்கிறார், இந்தியாவில் இஸ்லாமியருக்கு பாதுகாப்பே இல்லை. எப்படிங்க, மாட்டுக்கறி வச்சு தான் சொல்லிட்டு அவனை அடித்து கொண்டீங்க. ஆனால் இந்தியாவில் மாடு விற்பனைகளை, மாடு எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல 2வது இடம் இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் மாடு தின்னாக்கா அடி உத அவனை கொள்வது. இது மட்டும் இல்லைங்க, எத்தனையோ பேர் பார்ப்போம். ஆசிஃபான்னு ஒரு குழந்தைய கற்பழிச்சாங்க முஸ்லீம்ன்றதுனால. இது வரைக்கும் வழக்கு நடக்குதா நடக்கலையான்னு கூட தெரியல. என்ன நடக்குது, நம்ம என்ன பண்ணாங்கன்னு எதுவுமே தெரியல. இதுக்கெல்லாம் யாரும் குதிச்சு எழலை. இது மாதிரி முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டில், அதாவது நிறைய பேர் சொல்கிறாருங்க, நிறைய இந்த பேர்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு அவர். அதை பார்ப்போம் வாங்க. The third reason, lynching of innocents in great nation Bharat. Lynching of innocent Muslims by the RSS fanatics and terrorists, and by VHP and Bajrang Dal, the sister concerns of RSS. By these fanatics and terrorists, the lynchings of innocent Muslims like Pehlu Khan, like Tabriz Ansari, Junaid, etc. is one of the reason why the Middle Eastern countries are very angry on them, on RSS BJP. நாலாவது விஷயம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 370 பற்றி பேசுகிறார். அதாவது காஷ்மீரில் அவ்வளோ கொடுமைகள் நடக்குது, இந்த சட்டத்தை நீங்கள் மாற்றுறீங்க, மாற்றிட்டு அவ்வளோ அநியாயம் பண்ணுறீங்க, வீட்டு காவலில் வைக்கிறீங்க. என்னென்ன நடந்திருக்குன்றது வெளி உலகத்துக்கு என்ன பண்ணுறாங்க, இன்டர்நெட் கட் பண்ணி விட்டுறாங்க, டெலிஃபோன் லைனில் தொடர்பு இல்லாமல் விட்டுறாங்க. என்ன நடக்குது தெரிய மாட்டுது, உள்ளே வச்சு பூட்டிடுறாங்க. பக்கத்தில் நடக்குது பக்கத்தில் தெரியறதில்ல. அது மாதிரி பண்ணுறதால இன்னும் நீங்கள் ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்க, அக்குறம் மாட்டீங்கன்னு சொல்லி தான் அவர் பதிவு விட்டுருக்காரு. அந்த பதிவை நீங்கள் பாருங்கள். The fourth reason, that every now and then Muslims were attacked by, in the name of Article 370, especially the Kashmiri Muslims. The Article 370 was the commitment of Indian government to the Kashmiri people, and it was broken by the BJP Modi government, RSS government, and due to that broken promise, the Kashmiris were agitating against the Indian government, resulting in Kashmiris being attacked throughout India. So this is the reason, because of this brutality, Modi and RSS and BJP are under attack from the Middle Eastern countries. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5வது ஒரு காரணம் சொல்கிறார். என்னன்னாக்கா, உலகமெல்லாம் இருக்குது இந்த கொரோனா வைரஸ், ஆனால் இந்தியாவில் மட்டும் அதற்கு இஸ்லாம் பேர் வச்சுட்டீங்களா பாவீங்களா, இதனால தான் எங்கள் அரபியர்லாம் பயங்கர கோபமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்டு இருக்கார். இது எல்லாம் இப்படி பண்ணி இருக்கிற எல்லாரையும் அடித்து துரத்த போகிறாங்க. எத்தனை மில்லியன் பேர் அரபி நாட்டில் வேலை செய்கிறாங்கன்ற அந்த இறுதியில் சொல்கிறேன் பாருங்கள். The fifth reason, that in this time of pandemic, Muslims were wrongly blamed that they are the one who are spreading this virus in India. The ineffectiveness, inefficiency and failed planning of the Modi government to hide that these things, they are trying to project the Muslims as the one who are spreading this pandemic in India, and this is the reason why the Middle Eastern countries are very angry. சுப்பிரமணிய சாமி தன் ட்விட்டில் சொல்லியிருக்காரு, இவங்க எல்லாமே ட்விட்டில் தான் நாசமாக போகிறது. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்தியாவில் இந்துக்களுக்கு இணையாக முஸ்லீம்களை வைக்க மாட்டோம், 2ஆம் குடிமகன் தான். இப்போ தெரிஞ்சிச்சவங்களுக்கு சிஏ என்ன எது கொண்டு வராங்கன்னு பார்த்துங்க, அப்படி தான் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வேறு அவர் சொல்லியிருக்காரு ஒரு ட்விட்டில். சவுதி அரேபியா இருக்கு இல்லையா, சவுதி அரேபியாவில் ஒரு மாஸ்க் இருக்குது, உலகத்தில் முதல் தோன்ற ஒரு மசூதி. அந்த மசூதியை
இவர் இடிப்பாராம். நம்ம எல்லாம் அஜிக்கு மக்காவுக்கு போவோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அஜிக்கு போன்னு சொல்லிட்டு நம்ம முஸ்லீம் சகோதரர்லாம் போவாங்களே, அந்த இடத்துல போய் அதை உடச்சிட்டு இவருக்கு வந்து சிலைகள் வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறார். 1.8 பில்லியன் இஸ்லாமிய இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த மக்காவுக்கு வரக்கூடிய ஒரு இடத்த உடைச்சிட்டு அந்த இடத்துல ஒரு கோயிலை கட்ட போகிறேன், ஒரு சிலையை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இத்தனி அரபு நாடுகளும் இதில் சும்மா விடுமா? சிக்கினார்னாக்கா கடைசியில் எங்கே போய் சிக்குதுன்றதை பார்ப்போம், பார்த்துக்கிட்டே இருங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கார் அவர். வெயிட் பண்ணுங்கள், இது என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். 7வது கேள்விக்கு திருப்பி போகும். And last and the most crucial reason that Subramaniam Swamy, a fanatic RSS ideologue and BJP leader, said that Muslims should never be allowed to live equally with Hindus in India. They should be treated as second-class citizens. And he said that we will claim back Kaabatullah in Makkah and we will take it back and make it a temple with the idol over there. This is the reason the Arabs are very angry. The GCC is very angry on BJP, RSS, Modi and his parliamentarians. These BJP, RSS people are majorly responsible for creating rift in the Indian society. பார்த்துருப்பீங்க 7வது கேள்வி. அவர் கேட்குறார், மகாத்மா காந்தியை கொன்றது கோச்சை, கோச்சை வழியை தான் பின்பற்றுகிறது இந்த மோடி அரசு. அன்னைக்கு இஸ்லாமியரை காலி பண்ணுறது ஒரு பிளான் பண்ணாங்க. எப்படின்னாக்கா, கோச்சை கையில் இஸ்மாயில்னு ஒரு பச்சை குத்தி அவரை சுட வச்சு இந்த ஆர்எஸ்காரங்க பண்ண வேலை. அன்னைக்கு நல்ல அரசு ஆட்சிகள் போலீஸ் இருந்ததுனால கண்டுபிடிச்சாங்க. இல்லாட்டி இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு காந்தியை கொண்டவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க. அன்றைக்கி அவர் காப்பாற்றப்பட்டாங்க. அதனால் காந்தியை பற்றி அவர் பேசுகிறார், மோடியை பயங்கரமாக திட்டுறாரு, பிஜேபி திட்டுறாரு, ஆர்எஸ்எஸ் வந்து தீவிரவாதின்றாரு, இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லி அவர் பேசுகிறாரு. இந்த இந்தியாவில் சரிசமமான ஆட்சி கிடையாது, நேர்மையான ஆட்சி கிடையாது சொல்லி பயங்கரமாக சாடுறார். RSS person Nathuram Godse have killed Mahatma Gandhi. The first terrorist of modern India was Nathuram Godse. And all these fanatic elements are there in RSS BJP because of their founder Govalkar and Savarkar, who have justified the rape of Muslim women, who have justified that Muslims should be treated as second-class citizens, who have justified the mass genocide of the Muslims in India. So for all these thoughts, RSS and BJP and their parliamentarians are fanatic, they are almost extremists, and many of them are terrorists, especially Sadhvi Pragya, who killed many innocents in the masjids and mosques in India, and still Modi made her the BJP parliamentarian, BJP MP. So these are some of the reasons the reputation of India is at stake globally, and GCC countries, especially the UAE and Saudi Arabia and Kuwait and Bahrain, is very, very angry on BJP, RSS, Modi and his parliamentarians. ஒரே ஒரு விஷயங்க, இது முடிக்கிறதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிடுறேன். இத்தனை இருக்கிற 57 இஸ்லாமிய கண்ட்ரிகளும் நம்மளை அடித்து துரத்திட்டாக்கா நம்ம நிலைமை என்ன? இங்கே நமக்கு வேலை கிடைக்குமா? ஏற்கனவே இருக்கிற 2 கோடி மக்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வேலை வெட்டி இல்லாமல் தான் இருக்கிறோம். நம்ம பாருங்கள், எவ்வளோ பிரச்சனை. இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சிட்டு போட்டு அவங்க இந்தியாவில் இவங்க பண்ணுற அமுக்கலம் இல்லாமல் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு அங்கே இருக்கிற பெண்கள்லாம் தவறாக பேசிக்கிட்டு அவங்கள்ட்டே சம்பளம் வாங்கிட்டு அந்த பெண்களை தவறாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பேச்சுக்கு கேட்டுக்கலேன். இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வராங்க, அந்த இந்தியாவில் வந்து இருந்துட்டு இந்தியாவை தப்பாக பேசினோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தேச பாதுகாப்பு சட்டத்தில் போடுங்க, தேச பாதுகாப்பு சட்டத்தில் போடுங்க அப்படின்னு கத்த மாட்டோம். இந்த தேச பாதுகாப்பு சட்டத்தில் போடுவாங்கள்ல, அப்போ அவன் நாட்டில் இருந்துக்கிட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளைங்கள தப்பாக பேசினேன்னு சொன்னால் அவன் சும்மா இருப்பானா? சொல்லுங்கள், சும்மா இருப்பானா? சொல்லுங்கள். கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டான். இந்த இஸ்லாமிய நாட்டில் எத்தனை முஸ்லீம் அல்லாதவர்கள் வேலை செய்கிறாங்கன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு பாருங்கள். சவுதி அரேபியாவில் 63 லட்சம் முஸ்லீம் அல்லாதவர்கள், நான் முஸ்லீம் சேர்க்கலைங்க, அதில் புரிஞ்சுக்குங்க. அப்புறம் ஒமன் 16 லட்சம் முஸ்லீம் அல்லாதவர்கள். அடுத்தது கத்தார் 13 லட்சம் இஸ்லாம் இல்லாதவர்கள், அதாவது முஸ்லீமில் நான் முஸ்லீம் இருக்கிறாங்க. அதே மாதிரி குவைத்தில் 11 லட்சம் பேர், பஹ்ரைனில் 9 லட்சம் பேர், துபாயில் 9 லட்சம் பேர். கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இத்தனை பேர் நம்ம இந்தியாவுக்கு வந்தோம்னா நம்ம நிலைமை என்ன?
யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட இது யோசிக்காமல் இந்த அரசு இப்படி திட்டம் கொடுக்குது. என்ன நடக்கும் அடுத்தது பாருங்கள். வெளியே அமிச்சிட்டானாக்கா அம்போதான் அவன் ஏற்கனவே கொல்லை குத்தி நிற்கிது. இல்லாமல் அவன் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு உட்காந்துருக்கிறான். அடுத்தது இந்த பொருளாதார தடை கிடையாது போட்டு பெட்ரோல் டீசல் தரமாட்டேன், கச்சா எண்ணெய் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்க, முடிஞ்சு போச்சு நம்ம கதையெல்லாம். எவ்ரிதிங் ஓவர். எதுவும் நடக்க போகுதுங்க, அது மட்டும் தெரியுது. ஆனால் ஒரு விஷயங்களை கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கொரோனா வந்ததுனால அவங்க எல்லாம் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் நோண்டி கிண்டி எல்லாம் பார்த்துருக்காங்க. இன்னுமே நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் என்ன ஆக போகிறதுன்னு தெரியல. இவங்க நினச்சிக்கிட்டாங்க இப்போ சிஏஏ என்ஆர்சிலாம் மக்கள் ஓரம் கட்டாங்க. இவங்கெல்லாம் ஓரம் கட்டுற மாதிரிலாம் கிடையாது. இவங்க வாழ்வா சாவா அந்த பிரச்சனை இருக்கிறதுனால இந்த கொரோனா வைரஸ் முடிஞ்சவொடனே திருப்பி அவங்க அப்போ ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம அப்படி தான் அவங்களுடைய ட்விட்டரில் நம்ம பார்க்க முடியுது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் இது பற்றி தான் போட்டுட்ருக்காங்க. இந்த கொரோனா வராட்டி இந்த கொரோனா வந்தால் உங்களை தப்பிக்க வச்சுருக்குது. ஏற்கனவே ஊறுபட்ட பொருளாதாரம் சீரழிஞ்சு கிடக்கு. அது இல்லாமல் இப்போ இந்த கொரோனா வந்துடுச்சு. 2-3 மாதம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, என்னென்ன பொருளாதாரம் போகுதுன்னு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்குது. இதை மறைக்கிறதுக்கு எப்படிங்க அந்த சங்கிகள்லாம் சேர்ந்து சேக்கெல்லாம் வச்சு சாக்கு கொடுத்தாங்களே, இது மறைக்கிறதுக்கு நடிகை ஜோதிகாவை ஒரு பள்ளிக்காடாகிறேன். நம்ம நாடு எப்படின்னு கேட்டாக்கா, ஒரு செய்தி வந்தால் ஒரு செய்தி நம்ம மறந்துடுவோம். அப்படி தானே இந்த செய்தி ஜோதிகா உள்ளே விட்டு மறக்கலான்னு பார்க்க வைக்கிறாங்க. ஆனால் மறக்க மாட்டாங்க மக்கள். ஏன்னா அவ்வளோ செஞ்சுருக்காங்க. இந்த மக்கள் மறக்காது. இஸ்லாமியர்களும் உங்களை மன்னிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பீலா விட்டு தெரிஞ்சாங்களே, அவங்களும் எந்த இஸ்லாமியரும் மன்னிக்க மாட்டான், எந்த இந்துக்களும் மன்னிக்க மாட்டான். அதாவது அண்ணன் தம்பியாக வாழக்கூடிய இந்த நாட்டில் இவங்களை எப்படியாவது பிரிச்சிடலாம். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த சிஏ என்ஆர்சி என்பிஆரில் நிறைய இந்துக்கள்லாம் கூட கலந்துகள்ந்து நிறைய இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணாங்க. இதை பொறுத்துக்க முடியாமல் தான் இந்த அரசு என்ன பண்ணுது, ஏதாவது பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்த கொரோனா வைரஸு பற்றி பேசணும், நிறைய பேசலாங்க, பேசிக்கிட்டே இருக்கலாம். எதுக்கு ஏதாவது எல்லாத்தையும் தடை வச்சவங்க இந்த தப்லீக் ஜமாத்தை மட்டும் எதுக்கும் அலோவ் பண்ணாங்க. இவங்க மேலே தூக்கி ஒரு குண்டை போடணும், இவங்க தான் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு குண்டை போடணும் அப்படின்னு சொல்லாங்க. சொல்லும் போதெல்லாம் வந்து மோடி விட்டுட்டாரு. இப்போ யாரும் இந்த நோய்க்கு பயன்னு பேர் வைக்காதீங்க அப்படின்னு இன்றைக்கி வந்து குதிச்சுட்டு உட்காந்துருக்காரு நம்ம பாரத பிரதமர். அன்றைக்கி எங்கே போனார்? அதாவது இந்த நம்ம பீலா விடுவாங்க ஒரு அம்மா, 58 பேர் வந்து கோயம்புத்தூரில் வந்து கொரோனா, 56 பேர் தப்லீக், 2 பேர் பப்ளிக். எங்கே போனீங்க? இப்போ எல்லாம் எங்கே போய் ஒழிஞ்சிங்க? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பதில் ஒரு காலம் வரும். அரபியர் உங்களுக்கு கண்காணிக்கிறான், ஷேக் உங்களுக்கு மேலும் மேலும் சாக்கு கொடுத்துட்டே இருப்பான். ஜாக்கிரதையாக இருங்க.